أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم. இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் நல்ல முறையில் வாழ்வதற்காக வேண்டி எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்ட முடியுமோ அந்த எல்லா வகையிலும் வருமானத்தை ஈட்டுகிறான். அதில் முஸ்லிம் தான் எவ்வாறு மனிதன் வருமானத்தை ஈட்டுகிறானோ அதே போன்று ஒவ்வொரு முஸ்லீமும் தன் மறுமைக்காக வேண்டியும் சில வருமானங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் உலகில் நல்ல முறையிலே செல்வந்தனாக அடுத்தவரிடத்திலே கையெழுந்தாமல் அடுத்தவரிடத்திலே தன் தேவையை முறையிடாமல் தற்சார்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் தன்னுடைய முயற்சிகளை எந்த அளவிற்கு இந்த உலகிலே அவன் உட்செலுத்துகிறானோ அதே போன்று ஒரு முஸ்லிம் மறுமையில் தன்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ்விடத்தில் மென்மேலும் உயர்ந்து செல்வதற்காக வேண்டியும் மறுமை வாழ்வதற்காக வேண்டி அதிகமான வருமானங்களை சேர்க்கிறார். இப்ப உலகத்திலே பார்த்தோம் வச்சுக்கோங்க, வருமானத்தை சம்பாதிக்கிறது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் அப்படின்னு. ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவன் ஒரு வேலை இரண்டு இன்கம், அதாவது இரண்டு வேலைகளுக்கும் வருமானம் கிடைக்கும், இரண்டு விதமான செயல்பாடுகளுக்கும் வருமானம் கிடைக்கும். ஆனா இரண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறதுக்கு அவன் வேலை செஞ்சா காசு செய்யறவனும் கிடைக்காது, அவ்வளவுதான். ஒரு முறை வேலை செய்வான், ஒரு முறை ஊதியம் கிடைக்கும். மறுமுறை வேலை செய்வான், மறுமுறை ஊதியம் கிடைக்கும். அது போன்று அவன் ஒரு முறை வேலை செய்து பிறகு அவன் ஊதியத்தை சம்பாதிப்பான். அவன் முன் செய்த வேலைக்கு இரண்டாம் முறையாக ஊதியத்தை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது. ஆனால் பாசிவ் இன்கம் அப்படின்னு என்ன தெரியுமா? அவன் ஒரு முறை தன்னுடைய முழு ஈடுபாட்டை காட்டி ஒரு வேலையை நிகழ்த்தி விடுவான். அந்த வேலைக்கான ஊதியம் அவன் வாழ்நாள் முழுவதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் பாசிவ் இன்கம். இன்றும் பொருளினார்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த காலத்துல ஆக்டிவ் இன்கம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் கூலிக்கு வேலைக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, ஐடி வேலைக்கு போறாங்க, எல்லாம் ஆக்டிவ் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் சரியான முறையிலே தற்சார்பற்ற நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், தற்சார்பான நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் பாசிவ் இன்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பொருளாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மறுமைக்கும் ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் என்பது இருக்கிறது. ஒருவன் ஒரு தொழுகை தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நற்காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நற்காரியத்துக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் ஒரு நற்காரியத்திற்கு தொடர்ந்து நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவன் மௌத்தான பிறகும் அதற்கான நன்மை அவன் கபரில் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சில வழிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு வக்ஃப் என்பது. இந்த வக்ஃபின் மூலமாக பல லட்சம் கோடி சொத்துகள் முஸ்லிம்களுக்கு கொடையாக கிடைத்துள்ளது. இந்த வக்ஃப் என்னமோ இந்த காலத்துலதான் தோன்றியது அப்படிலாம் கிடையாது. சஹாபாக்கள் காலத்திலேயே வக்ஃப் என்பது இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து இறங்குகிறது. குர்ஆனிலே 4வது ஜுஸுல முதல் ஆயத்து, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குது. அதாவது அந்த ஆயத்திற்கு கருத்து என்னன்னு சொன்னா, உங்களில் தான் பிரியப்பட்டது யாரு செலவழிக்கவில்லையோ அவர் அதுவரை அவர் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. அந்த கருத்தை கொண்ட ஆயத்து வரும்பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக பிரியமான ஒரு சொத்து, மிக பிரியமான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய சொத்திலே வைத்திருந்த ஒரு தோட்டம், பைரஹா என்ற தோட்டம். மிக பாக்கியம் பொருந்திய ஒரு தோட்டம். ஏனென்றால் மஸ்ஜித் நபவிக்கு எதிரிலே அந்த பைரஹா தோட்டம் அமைந்திருந்தது. காய் கனிகள் பூர்த்து குடுக்கக்கூடிய ஒரு தோட்டம். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களில்
ஓய்வெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோட்டம் அந்த தோட்டத்தை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உரிமை கொண்டிருந்தார்கள். இந்த ஆயத்தை லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு என்ற ஆயத்தை கேட்டவுடன் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை நான் கேட்டேன், எனக்கு பிரியமான ஒரு விஷயத்தை நான் செலவழிக்காத வரை, அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் நான் செலவழிக்காத வரை நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு ஆயத்தை நான் கேட்டேன். எனக்கு மிகவும் பிரியமான தோட்டம் என்பது மஸ்ஜித் நபவியில இருக்கக்கூடிய, அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய பைரஹா என்ற தோட்டம். அந்த தோட்டத்தை அப்படியே முழுமையாக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் யாரா சொல்லி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய காலங்களிலேயே வக்ஃப் என்பது இருந்தது. இன்னும் சொல்லப்படுகிறது, அந்த பைரஹா என்ற தோட்டத்தின் மேல்தான் இன்றைய காலத்தில் உள்ள மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மஸ்ஜித் நபவியில் யாரெல்லாம் நின்று தொழுகிறார்களோ விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் அந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரராக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மாறி போகிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே வக்ஃப் என்பது இருந்தது. அது போன்றுதான் ஒரு பஞ்ச காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காக வேண்டி யார் இந்த கிணற்றை வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் மறுமையில் பொறுப்பேற்கிறேன், சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்கிறேன் சொன்னவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முதலில் அந்த கிணற்றில் பாதியை வாங்கினார்கள். அடுத்த நாள் மீண்டும் அந்த கிணற்றில் பாதியை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். அப்பொழுது சஹாபாக்களுடைய காலங்களிலேயே இந்த வக்ஃப் என்பது இருந்தது. அது தொன்று தொட்டு நம்முடைய காலம் வரை அல்லாஹ் தஆலா கடைபிடிக்க செய்தான். அதன் காரணமாக என்ன நிகழ்ந்து தெரியுமா, இன்றைய காலங்களில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மதரசாக்கள், அது பாக்யாத்து சாலிஹாத், மன்பஉல் உலூம் போன்ற எந்த மதரசாவாக இருந்தாலும் சரி, அது எல்லா மதரசாக்களும் எல்லா பள்ளிவாசலும் இயங்கிக் கொண்டிருப்பது பெரும்பான்மையாக வக்ஃபுடைய சொத்திலே தான். வக்ஃபுடைய சொத்து மட்டும் இல்லாமல் போயிருந்தால் ஒரு கால் இஸ்லாமியர்களுடைய அந்த முன்னேற்றம் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா வக்ஃபை கொண்டுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த வக்ஃபுடைய சொத்தை முடக்குவதற்காக வேண்டி, அதை அபகரிப்பதற்காக வேண்டி இன்றைய அரசாங்கம் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறது. முதல்ல வக்ஃப்னா என்னங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் தி காட், ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் தி காட். அதாவது இந்த வக்ஃப் சொத்தை யாரும் தன்னுடைய பேரில் பத்திரம் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பேரில் பத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த வக்ஃப் என்பது. இந்த வக்ஃப் ஏற்கனவே இருந்ததுதான். ஆனால் இதை ஒரு சட்டமாக இந்த வக்ஃப் எல்லா முஸ்லிம்களும் தான் மரணிக்கும் பொழுது இந்த சொத்தை, எப்ப நான் மரணிக்க போறேன், என்னோட சொத்துல ஒரு காவாசி, என்னோட சொத்து அரைவாசியை 10 ஏக்கர் வச்சிருப்பாரு, அதுல 5 ஏக்கர் நான் இந்த மஸ்தா கொடுத்துறேன், ஒரு 5 ஏக்கர் நான் இந்த பள்ளியாசல் கொடுத்துறேன், அவங்க கொடுத்துட்டு மொத்தா போயிருவாங்க. அப்படி ஏக்கர் கணக்கா மதரசாக்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் சொத்துக்கள் குவியும் பொழுது அரசாங்கம் அதற்காக வேண்டிய ஒரு வாரியத்தை அமைத்து வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது 1954 நிறுவப்பட்டது இந்த இந்தியாவில். ஏன் இன்றைய காலம் இன்றுக்கு மட்டும் 2024 மட்டும் இந்த வக்ஃபை பற்றி ஏன் எல்லாரும் ஒரு புதிதாக பேச வேண்டும் அப்படின்னு கேட்டா, நாங்கள் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபிலே மாற்றத்தை ஏற்படுத்துவது முஸ்லிம்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏனென்றால் 1954 நிறுவப்பட்ட இந்த வக்ஃப் வாரியத்திற்கு சட்டங்கள் 1995 ஒரு முறையும் 2013 ஒரு முறையும் திருத்தப்பட்டிருக்கிறது வக்ஃப் வாரிய சட்டங்களை. ஆனால் இந்த புதிதாக 2024 திருத்தப்படும் சட்டங்களை மட்டும் ஏன் முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள் என்றால், இது முஸ்லிம்களுக்கு அப்படியே எதிரான ஒரு சட்டமாக இந்த இன்றைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதில் சிலரை மட்டும் நான் சொல்லுகிறேன். அதாவது முன்னால எப்படிதான் இருந்துச்சு சொன்னா, வக்ஃப் வாரியத்துல ஒரு சொத்து பிரச்சனை, வக்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொத்து பிரச்சனை சொன்னா அது வக்ஃப் வாரியமே தான் கவனிச்சுக்கணும். நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கோர்ட்டை ஏத்துக்காது. எப்ப அது வக்ஃப் வாரியம் சம்பந்தப்பட்டது, இது நாங்களாம் பார்க்க மாட்டோம், நீங்க நேரா வக்ஃப் வாரியத்தை கொண்டு போயிருங்க, அவங்கதான் பாப்பாங்க அப்படின்றது. ஆனா இன்றைய காலங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வக்ஃப் வாரியத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கோர்ட்டில் நம்ம மனு கொடுக்கலாம்.
கோர்ட்ல மனு கொடுத்து கோர்ட்ல ஏற்படக்கூடிய ஜட்ஜுகள் எல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பையும் நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து இன்றைய காலங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வக்ஃபுடைய சொத்துக்கள் அனைத்தும் வக்ஃபு வாரியத்திற்கு மட்டும் கிடையாது, அதில் அந்த மாநில அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே நாம் வந்து சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வக்ஃபு வாரியத்து என்றது. ஆனால் வக்ஃபு வாரியத்துடைய சொத்துகள் மட்டும் பல லட்சம் கோடிகள் இருக்கிறது. அதாவது 1.2 லட்சம் கோடி சொத்து இது இந்தியாவில் வக்ஃபு வாரியத்திற்காக வேண்டி இருக்கிறது. ஆனால் அத்தனை சொத்துக்களையும் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் சொத்துகள் அளவிற்கு இந்த வக்ஃபு வாரியத்திற்கு முஸ்லிம்கள் வக்ஃபில் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொத்துக்களை முடக்குவதற்கு இன்றைய அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.